பில்டிங்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தாங்க பார்க்கலாம். அவங்க போகலாம். எல்லாரும் வாங்க. மேலே டாப் வியூக்கு வந்தாச்சு. இங்கே தான் ஹாரர் மூவிஸ்க்கு நிறைய வெப் சீரிஸ்க்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய டைம் வருவாங்க. மாதத்துக்கு எப்படி ரெண்டு டீமாக வந்துட்டு இதில் வீடியோஸ் கிளிக் பண்ணுவாங்க. உங்களுக்கும் வெப் சீரிஸ் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் இந்த லொக்கேஷனுக்கு வாங்க. எங்கள் ஊர் அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. ஆலடி கிராமம். வாங்க வாங்க மேலே போயிட்டு ஓவரால் ஏரியாவை சுற்றி பார்க்கலாம். போகலாம் வாங்க. பில்டிங்கோட டாப்புக்கு வந்தாச்சு. வாங்க ஓவரால் எங்கள் ஊரெல்லாம் சுற்றி காட்டுறேன். வீடியோ பேக் கேமரா வச்சு உங்களை காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். எல்லோரும் வாங்க. அந்த லாஸ்ட் ஒரு மரம் தெரியுதுல்ல, அந்த மலையில், அந்த மலைக்கெல்லாம் 2 மூவி எடுத்திருக்காங்க. ஒன்று இரும்புக்கோட்டை முரட்டு சிங்க மூவி, ஃபுல் செட்டப். அந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாகவே அந்த மரத்துக்கு கீழே வச்சு தான் எடுத்து மூவிஸ் எடுத்தாங்க. இன்னொன்று 1000ல் ஒருவனில் அந்த ரிமாசன் வந்துட்டு அந்த தண்ணியில் விஷம் கலக்கிற சீனில் அதுக்கப்புறம் ஃபைட் சீன் வரும். அதுவும் அந்த மலைக்கீழே எடுத்து தான். அங்கே ஒரு நாள் போய்ட்டு ரிவ்யூ போடலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ சுற்றி பார்க்கலாம் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்ட்டு. கல்கோரிக்கு ஒரு நாள் போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? வாங்க அந்த தொட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடலாம். அந்த தொட்டி எதுக்காகனா, அப்போ பெட்ரூமில் இருக்கும்போது கழிவு தண்ணியெல்லாம் சேகரித்து அந்த தொட்டி வழியாக தான் உங்களுக்கு வெளியில் அனுப்புவாங்க. அந்த இடம் தான் அது. அது பில்டிங்கை விட்டு தனியாக இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு நமக்கு வீடியோ போடலாம். வாங்க போகலாமா? வாங்க பில்டிங்கு கீழே போயிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கலாம். வாங்க உங்களுக்கு எங்கள் ஊர் நதியுனி அணையை காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். என் விரலுக்கு நேராக அதில் சின்னதாக ஒயிட்டாக தெரியுதுல்ல, அதான் எங்கள் ஊர் அணை. உங்களுக்கு கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு நான் வீடியோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு நாள் போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு அணை. நான் இப்போ போக முடியாது. நான் போயிட்டு இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாங்க இப்போ கவி போகிற மாதிரி அந்த பில்டிங்கில் போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த பில்டிங்கில் போயிட்டு மேலே ஏறிக்கலாம், சரிங்களா? இதுக்கு மேலே செடியாக இருக்குது, போக முடியாது. அதனால் இதோட ஸ்டாப் ஆயிடலாம் நம்ம. இதே இந்த பில்டிங்கோட மொத்த பில்டிங்கோட இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில், சரிங்களா? அந்த கோயிலை போய் பார்க்கலாம். பட் இப்போ சிலை இல்லை. வாங்க போவோம். முன்னாடி இந்த கோயிலுக்குள்ளே இந்த கோயிலில் இந்த சிலையெல்லாம் காணும். நாங்களாம் முன்னாடி 2005 2004 இங்கே தான் வருவோம். நவாப்பழம் பறிக்கிறதுக்காக இந்த பில்டிங்க்கு வருவோம். அப்போலாம் செக்யூரிட்டி உண்டு, உள்ளே விட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் தெரியாமல் வருவோம். வந்து வேப்பமுத்து நவாப்பழம் பறிக்கிறதுக்காக வருவோம். நவாப்பழம் எல்லாம் அந்த சைடு தான் நிற்கும். நவாப்பழம் இந்த லைன் ஃபுல்லாகவே வேப்பமுத்து பறிக்கிறதுக்காக வருவோம். வேப்பமரம் நிறைய இருந்துச்சு. இப்போ பில்டிங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, காணாமல் ஆக்கிட்டாங்க. அடுத்து இந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் பில்டிங்கோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தொட்டிக்கு தான் ஆற்றுலேருந்து நேரடியாக நல்ல தண்ணி வரும். அந்த தொட்டிலேருந்து தான் மீதி எல்லா ப்ராசஸ்க்கும் போயிட்டு அசல் அந்த பேக் சைடில் இருக்க களி தொட்டிக்கு தண்ணியெல்லாம் போகும். அது இதான் பாய்லர் மாதிரி. இந்த அடுப்பில் தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. இதுக்குள்ளே தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் பாலடைஞ்சு போச்சு. 3 எண்ணெய் இருக்குது. இதே மாதிரி அந்த தொட்டிக்கு போகலாம்.